சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தில் கார் ஓட்டுநராக பணியாற்றும் விஜயகுமார் என்பவனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன், என்ன நடந்தது? பதிவாக இருக்கும் புகார் என்ன? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த ஒரு மருத்துவ மாணவிக்கு பாலியல் தொல்லை கோவிலுக்கு உள்ளேயே நடந்திருக்கிறது. இந்த பாலியல் தொல்லையை கொடுத்தவர் அரசு கார் ஓட்டுநராகவும், அது மட்டும் இல்லாம IAS அதிகாரிக்கு அவர் கார் ஓட்டுநராக பணிபுரிந்தவர் என்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி ஒன்றில் படித்து வரக்கூடிய மாணவி ஒருவர் விடுதியில் தங்கி இங்கே சென்னையில இருந்து வருகிறார். நேற்று முன்தினம் மாணவி சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கிறார். அப்போது பக்தர்கள் வரிசையாக நின்ற இடத்துல மாணவியும் நின்றிருக்கிறார். பின்னால் நின்றிருந்த ஒருவர் அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. அதனை கண்டித்த மாணவி உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட நபரை பிடிப்பதற்காக முயற்சி செய்திருக்கிறார். அவர் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட நபர், அந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தற்போது விஜயகுமார் என்ற நபர், அவர் உடனடியாக அங்கிருந்து தப்பித்து அவர் அங்கிருந்து ஓட முயற்சி செய்திருக்கிறார். சாதுரியமாக செயல்பட்டு அந்த மாணவி கோவில் முழுவதுமே துரத்தி சென்று பிடிக்க முற்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த மாணவி அதன் பிறகு மயிலாப்பூர் காவல் நிலையம் புகார் ஒன்றை அளித்திருந்தார். மயிலாப்பூர் போலீசார் விசாரணை செய்தனர். விசாரணை செய்ததுல அது மட்டும் இல்லாமல் CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆய்வு செய்ததுலதான் சம்பந்தப்பட்ட இந்த நபர் விஜயகுமார் என்ற நபர் 1 மணி நேரமாக காத்திருந்து இந்த வேலையை பண்ணியிருக்கிறாரு, இந்த பாலியல் தொல்லையில ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த CCTV காட்சியும் தெளிவாக காட்டி கொடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விஜயகுமாரை போலீசார் பிடித்திருக்கிறார்கள். இன்று பிடிக்கப்பட்ட அந்த விஜயகுமார் அவர் ஒரு அரசு கார் ஓட்டுநராக இருந்து வருவதாகவும், அது மட்டும் இல்லாம IAS அதிகாரிக்கு அவர் கார் ஓட்டுநராக இருந்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. முக்கியமாக தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்துல இவர் கார் ஓட்டுநராக பணியாற்றி வந்தது தெரிய வந்திருக்கிறது. விசாரணைக்கு பிறகு இந்த சம்பந்தப்பட்ட விஜயகுமார் என்பவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.